கூட்டணி இல்ல, இதுல உங்களுக்கு வருத்தம் இருக்குதா? இல்லைங்கண்ணா, நம்ம இன்னும் தேர்தலே வரலீங்கண்ணா. இன்னும் தேர்தலுக்கான நேரமும் காலமும் இருக்கு. இன்னைக்கு நாம நவம்பர் 15ஆம் தேதியில் இருக்கிறோங்கண்ணா. நமக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. அதனால என்னுடையது தமிழக தேர்தல் கூட்டணி, பொறுமையாக இருப்போம், எல்லாம் சிறப்பாக நன்றாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்கு தான் நான் பீகார் உதாரணமா கொடுத்தங்கண்ணா. அதுக்கு தான் பீகார்ல பஞ்ச பாண்டவர்கள் உதாரணமா கொடுத்தங்கண்ணா. நாங்களும் ஜெயிச்சோம், அவங்களையும் ஜெயிக்க வச்சோம், அவங்களும் ஜெயிச்சாங்க, எங்களையும் ஜெயிக்க வச்சாங்க. எங்களுக்குள்ள எந்த போட்டி இல்லை. ஆனா கூட்டணிக்குள்ளேயே போட்டி இருந்தனாலதான் மொத்தமா தோத்தாங்க. பஞ்ச பாண்டவர்கள் 5 நபர்கள் எல்லாரும் ஓட் டிரான்ஸ்பர் பண்ணாங்க, எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருந்தாங்க, எல்லோரும் மேடையில் இருந்தாங்க. கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருந்தோம். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் அது நடக்கும். பொறுத்திருந்து பாருங்க. ஆனா அதுக்குள்ள நான் பேச விரும்பலைங்கண்ணா. என்னன்னாங்கன்னா, தமிழகத்தை எங்களை பொறுத்தவரை டாஸ்மார்க் வருமானம் 52,000 கோடி எடுத்துட்டோம்னா, கள்ளுக்கடை திறப்பதன் மூலமாக 1 லட்சம் கோடி வருமானம் கொடுக்க முடியும் 3 ஆண்டுகள் அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாங்க ஆளுநர்கிட்ட கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெப்சைட்லயும் போட்டிருக்கோம். 3 ஆண்டுகள்ல எப்படி கள்ளுக்கடையை திறக்கணும். எங்களை பொறுத்தவரை தனியார் நடத்துறாங்களா, தனியார் நடத்தலையா, அரசு நடத்தக்கூடாது நம்பர் 1, கள்ளுக்கடையை திறக்கணும் நம்பர் 2. இந்த 2லும் தெளிவாக இருக்கின்றோம். காலம் வரும், காத்திருப்போம், பொறுத்திருப்போம். நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க.